அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணையதளில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் கச்சிமாட் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். மாஸ்டர். வணக்கம். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர்கள் இறமிய பேண யாருமே போலீஸ்காரராக அரசியல் நடத்தாது இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை எடுத்து கூறுகின்றது. அதாவது இன்றைய உலக புறமையை பற்றியும் அதே நேரத்தில் இன்றைய சூழலுக்கான தேவையை பற்றியும் இந்த ஆசிரியர் எடுத்து கூறுகிறது. உலக அரசியல் முறைமை அனைத்துலக சட்டங்கள் மட்டுமல்ல, நாட்டின் அதிஉயர் நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் கூட ஆட்சியில் உள்ளவர்களால் புறக்கணிக்கப்படும் நிலை இன்றைய உலகின் சமகால அரசியலாக உள்ளது. அமெரிக்க அரசு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கடந்த ஆண்டில் நாடுகள் மேல் விதித்த வர்த்தக இறக்குமதி வரிகள் சட்டத்துக்கு எதிரானது என்று அமெரிக்க அதிஉயர் நீதிமன்றத்தின் 6 நீதியரசின் தீர்ப்பு நேற்று வெளிவந்தது. ஆனால் உடனேயே அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் உள்ள உலக நாடுகளின் மேல் 10% வரி விதிப்பை செய்து தீர்ப்பை அமெரிக்க அதிபர் தான் மதிக்கப் போவதில்லை என செயலில் காட்டினார். அது மட்டும் இல்லாமல் தான் அமெரிக்க காங்கிரசுடன் வரி விதிப்புகள் குறித்த அதன் சட்டவாக்கங்களுக்கு அமைய வேண்டியது இல்லை என தனது நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசு அதிபர் பதவியின் வலிமையை உலகுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் ஈரான் அமெரிக்காவுடன் டீலுக்கு வரவில்லை என்றால் ஈரானை தாக்குவதற்கான கடல்வழி வான்வழி முன்னாயத்தங்களையும் அவர் செய்து வருவதும், ஈரான் இராணுவ என்கின்ற போருக்கான முன்னொத்திகை நடத்தியதும், அதில் ரஷ்ய கப்பலும் இணைந்து அதனை நடத்தியதும், அத்துடன் மத்திய கிழக்கு விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் எல்லைப்படுத்தப்பட வேண்டும் என்ற பாணியில் ரஷ்யா அறிவித்தல் விடுத்ததாக அல்ஜீரா செய்திகள் வெளியானதும், உலகில் 3வது உலகப் போர் அருவ நிலையில் இன்று நடைபெற்று வருவதை உண்மையாக போராக வெளிப்படுத்தும் நிலை தோன்றி விடுமா என்கின்ற எச்சரிப்புகள் உலகின் பல ஆய்வாளர்களால் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவில் அமெரிக்காவின் பசிபிக் கடற்படையின் கட்டளை தளபதி அட்மிரல் ஸ்டீவ் கேலரின் ஸ்ரீலங்காக்கான பயணம் ஸ்ரீலங்காவின் தேசிய நலனை பலப்படுத்தவும், அமெரிக்காவின் கடல்வழி பாதைகளை பாதுகாப்பதற்கான வெறும் பாதுகாப்பு ஒப்பந்தமாக மட்டுமல்லாது பொருளாதாரம், இறையாண்மை மற்றும் பிராந்திய உறுதிப்பாட்டுக்கான இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு விரிவாக்கமாக உள்ளதென கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இவை இந்த சூழலில் நாங்கள் எவ்விதமாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சிக்கல் நிலையை தோற்றுவிக்கிறது. இந்நிலையில் நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசு அதிபர் ஒருவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பாராளுமன்ற ஜனநாயக ஆட்சி முறைகளுக்குள்ளும் சர்வாதிகாரியாக செயற்பட முடியும் என்கிற நிலையை உலக வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு அதிபர் JR ஜெயவர்தனா தான் 1972ஆம் ஆண்டில் அவரால் கொண்டுவரப்பட்ட இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பு மூலமே உலகுக்கு முன்னுதாரணம் அமைத்தார் என்பது உலக அரசியல் வரலாறு. அவ்வாறு 1796 முதல் 1948 வரை 182 ஆண்டுகள் ஈழத்தமிழ் இறைமையை தன்வயப்படுத்தி வைத்திருந்த பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் சோல்பரி அரசியலமைப்பின் மூலம் சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைமைக்கு உட்படுத்திய பொழுது சோல்பரி அரசியலமைப்பின் 29(2) விதியை பிரித்தானிய முடிக்குரிய அரச ஆட்சியாளரின் கவுன்சில் அல்லது பிரித்தானிய பாராளுமன்றம் மட்டுமே மாற்ற முடியும் என்கின்ற நிலையில் இலங்கை பாராளுமன்றத்துக்கு வெளியே நவரங்களாவில் கூடிய ஈழத்தமிழர்களின் பாராளுமன்ற பிரதிநிதிகளில் 3/2 பகுதியினருக்கு மேல் கலந்து கொள்ளாத அரசியலமைப்பு உருவாக்க சபையொன்றின் மூலம் சோல்பரி அரசியலமைப்பு சட்டத்தை தன்னிச்சையாக மாற்றி பிரித்தானிய பிரிவு கவுன்சிலில் சிங்கள மட்டும் சட்டத்தை மீளப்பெற்று வழக்கை தாக்கல் செய்த சிங்கள மட்டும் சட்டத்தால் வேலிழந்த கோடீஸ்வரன் என்பவருக்கு வழக்கு தொகையுடன் அந்நாள் வரையான சம்பளத்தையும் வழங்கி சோல்பரி அரசியலமைப்புக்கு அமைய புதிதாக அரசகர்ம ஒளி சட்டத்தை மீளவும் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற தீர்ப்பை வன்முறைப்படுத்தி அரசற்ற சுயசேனமாக ஈழத்தமிழர்களை ஆக்கிய அந்த வழக்கே இன்று நீதிமன்றங்களின் தீர்ப்புகளை உலகில் ஆட்சியாளர்கள் தங்கள் விருப்புக்கேற்ப அலட்சியம் செய்யும் உலக அரசியல் முறைமையை தொடக்கி வைத்தது என்பதும் வரலாறு. ஈழத்தமிழர்கள் 22/5/1972 அரசற்ற சுயசேனமாக்கப்பட்டதால் அவர்களின் தன்னாட்சி உரிமையை கொண்டு அவர்கள் தங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை தாங்களே அமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக ஈழத்தமிழர்கள் தங்களின்
வரலாற்று தாயகத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமை உள்ளவர்களாக உள்ளனர் என்ற வரலாற்று உண்மையின் அடிப்படையில் தங்களின் தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளை பேணி காலனித்துவத்தில் இழந்த தங்களின் அரசியல் உரிமையாம் தமது சொந்த மண்ணில் தமது பாதுகாப்பான அமைதியான ஆட்சியை மீளமைப்பதற்கான வரலாறு ஆகியது என்பதும் உலக வரலாறாக உள்ளது. இதனை 1975 ஸ்ரீலங்காவின் தேசிய சபையில் உறுதியெடுக்காது அதிலிருந்து ஈழத்தமிழர்களின் அக்கால அரசியல் தலைவராக விளங்கிய சாஜேவி செல்வநாயகம் அவர்கள் ஈழத்தமிழின் தன்னாட்சி பிரகடனத்தை காங்கிரஸ் தேர்தல் தொகுதியில் நடத்தப்பெற்ற அடையாள குடியொப்பத்தின் வெளிப்பாடாக செய்து அதன் பின்னர் வட்டுக்கோட்டை தீர்மானமாக 14/5/1976 இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன் அதனை தமிழர் விடுதலை கூட்டணியில் உலகுக்கு வெளிப்படுத்தி 1977 அதற்கான ஈழத்தமிழின் குடியொப்பத்தை 1977 தேர்தல் மூலம் உலகுக்கு உறுதிப்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறும் ஈழத்தமிழர் பிரதிநிதிகள் தமிழீழத்தை அமைப்பதற்கான தேசிய சபையாக செயற்பட்டு தமிழீழத்துக்கான அரசியலமைப்பை உருவாக்குவார்கள். இதனை ஸ்ரீலங்கா ஜனநாயக முறையில் ஏற்க மறுத்தால் வேறு எந்த வழிகளும் அதனை அடைவோம் என உலகுக்கு பிரகடனப்படுத்தினர். இதுவே 1978 முதல் 2009 வரையான ஈழத்தமிழர்கள் நடைமுறை அரசுக்கான சட்ட தகுதியை அளித்தமை வரலாறு. 2009 முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின் அளிப்பின் மூலம் ஸ்ரீலங்கா தேசமாக 1,46,000 மேற்பட்ட ஈழத்தமிழர்களை இன அழிப்புக்கு உள்ளாக்கி கூடவே ஈழத்தமிழர்களின் தாயகத்தின் அனைத்து உட்கட்டுமானங்களையும் அளித்தும் அன்று முதல் இன்று வரை 17 ஆண்டுகள் மீளவும் ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் என்னும் ஈழத்தமிழர்களை ஆளும் அரசியலமைப்பு தகுதியை இழந்த பாராளுமன்ற கொடுங்கோன்மை மூலம் ஈழத்தமிழர்களை 1986 முதல் இன்று வரையான 70 ஆண்டு கால திட்டமிட்ட ஈழத்தமிழின் அழிப்பு, பண்பாட்டின் அழிப்பு, இனத்துடைப்பு அரசியல் மூலம் தொடர்ந்து வரும் நிலையில் புதிய அரசியலமைப்பு ஒன்றினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்று கொண்டு வர முயற்சிக்கிறது. இதனை ஈழத்தமிழர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள், அதற்கு அனைத்துலக இன்றைய புதிய அரசியல் முறைமைகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பது இலக்கின் இவ்வாறு எண்ணமாக முன்வைக்கப்படுகிறது. சீனா அமெரிக்காவுக்கு சொன்ன யாருமே பொலிசாக செயற்பட தேவையில்லை என்கின்ற கூட்டைத்தான் ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இலக்கு மீள நினைவுறுத்த விரும்புகிறது. ஒருவரை குறை கூறும் பிழைப்படுத்தும் அரசியலை விடுத்து அவரை இந்த சூழலில் தாயகம் தேசியம் தன்னாட்சியின் அடிப்படையில் ஈழத்தமிழருக்கான பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிகள் உள்ள எதிர்காலத்தை அமைக்க உழைக்க இலக்கு பணிவன்பாக அழைக்கிறது. இதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். இதனை எழுத வேண்டி வந்ததை காரணம் என்னென்றால், இன்று ஊடகங்களிலே வெளிவந்து கொண்டிருக்கின்ற பல அரசியல் விமர்சனங்களும் என்ன நடந்தது, எது உண்மை என்பதை பற்றி எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல் செயற்படுகின்றால். அதிலும் 14ஆம் தேதி திருவண்ணாமலை பிரகடனம் வெளியிடப்பட்டதும் 15ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நல்லூரில் நடத்திய கூட்டத்தில் மீளவும் திம்பு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் செயற்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டதுமான 2 விடயங்கள் ஈழத்தமிழுடைய சமூக வலைத்தளங்களில் இந்த வாரத்தில் முக்கியத்துவம் பெற்றன. ஆனால் அந்த முக்கியத்துவம் பெற்ற அந்த தன்மையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. நான் சொல்வது இந்த சமூக ஊடக வலைத்தளங்களை நடத்தி கொண்டிருக்கிற பற்றித்தான் சொல்கின்றோம். ஏனென்றால் இது என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதாவது ஒன்று இந்த திருவண்ணாமலை பிரகடனம் என்று சொல்லப்படுவது அனைத்துலக மட்டத்தில் எவ்வாறாக இந்த ஈழத்தமிழுடைய பிரச்சனையை முன்னெடுப்பது என்பதற்கான ஒரு அறிவூட்டலையும் அந்த அடிப்படையிலே எவ்விதமாக மக்களை கட்டமைப்பது என்பதற்குமான ஒரு முயற்சியாகவே கவனமாக அவதானித்தால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய திம்பு பேச்சுவார்த்தையை மீளவும் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற செயற்பாடானது உள்ளக அரசியலில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எவ்விதமாக இந்த அரசியலமைப்பு எதிர்கொள்கின்றது என்பதை வெளிப்படுத்த ஒன்றாக இருக்கின்றது. என்ன சொன்னால், இந்த திம்பு பேச்சுவார்த்தை என்பது ஈழத்தமிழுடைய பிரச்சனையை அனைத்துலக பிரச்சனையாக மாற்றிய ஒன்று. அது மிக முக்கியமான விடயம். இந்தியா தலையிட்டது என்பது ஒன்று. இந்தியா தனக்குள்ளும் வைத்திருக்காமல் பூட்டானிலே கொண்டு போய் அதை செய்தது. பூட்டானிலே கொண்டு போய் செய்ததன் மூலமாக 2 நாடுகள் அங்கே இருந்தன. ஒரு பக்கம் இந்தியா, மறுபக்கம் பூட்டான். அதே நேரத்திலே வெளிநாடுகளில் இருந்தும் தமிழர்கள் கலந்து கொள்ற தன்மை கூட அதில் இருந்தது. அதன் மூலமாகத்தான் இந்த ஈழத்தமிழருடைய பிரச்சினை அனைத்துலக பிரச்சனையாக முதலில் வெளிப்படுத்தப்பட்டது. முதலிலே 1983ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவுடைய ஈழத்தமிழின அழிப்பை அடுத்து அர்ஜென்டினாவை கொண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாதுகாப்பு சபையிலே ஈழத்தமிழர்களுக்கான குரலை எழுப்பினார். அதுதான் முதலில் ஐக்கிய நாடு சபைக்குள்ளே
பாதுகாப்பு சபைக்குள்ளே ஈழத்தமிழருடைய பிரச்சனை வெளிவருவதற்கான முதல் தளமாக அமைந்தது. அதன் பின்னர் இந்த திரும்பி பேச்சுவார்த்தை என்பது சர்வதேச மட்டத்தில் பேசப்பட வேண்டிய விடயம் ஈழத்தமிழருடைய பிரச்சனை என்று வெளிப்படுத்தியது. அதனால்தான் இந்த காலகட்டத்திலே சர்வதேச மட்டத்தில் பேசப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இன்றைக்கு இலங்கைக்குள்ளே கொண்டுவரப்படக்கூடிய எந்த ஒரு அரசியலமைப்பையும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. என்றால் அங்கிருக்கின்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய எழுச்சி சிங்கள தலைமைகள் கூட சரியான முறையில் செயற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்காது என்பது வெளிப்படையான உண்மை. அதே போல் அங்கிருக்கின்ற சிங்கள அரசாங்கங்கள் இவ்வளவு காலமும் செய்து வந்த நம்பிக்கையற்ற செயற்பாடுகள் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சிங்கள அரசாங்கம் தங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்வைக்கு நியாயமான ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்து அந்த அரசியலமைப்புடைய பின்னணியிலே செயல்படுவார்களா என்கின்ற இயல்பான அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இவ்விதமாக இந்த ரெண்டு தன்மைகளும் அனைத்துலக மட்டத்தில் எவ்விதமாக பிரச்சனைகளை கொண்டு போவது ஐக்கியநாள் சபை மட்டும் என்கின்ற தன்மையும் ஈழத்திலே எவ்விதமாக பிரச்சனைகளை கையாளுகின்ற என்ற தன்மையும் ரெண்டு வெவ்வேறுபட்ட துருவங்கள். இந்த ரெண்டு துருவங்களையும் ஒரே மாதிரியாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ரெண்டு துருவங்களை இணைக்கின்ற புள்ளியாக வட்டுக்கோட்டை தீர்மானம் இருக்கின்றது. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் தமிழர்கள் தங்களுடைய தன்னாட்சி உரிமை பிரகடனத்தை வெளிப்படுத்தினதும் அந்த பின்னணியிலே தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தாங்களே அமைத்துக் கொள்வதற்கான சட்ட ரீதியான உரிமை இருக்கின்றது என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தி உலகுக்கு ஒரு கட்டத்தில் 1991 இந்த ஸ்ட்ராட்டஜிக் பொக்குன்னு சொல்லப்படுற இராணுவ தந்திரோபாய அந்த அறிக்கை 1990களில் வருகின்ற பொழுதே இலங்கை தீவில் இரு அரசுகள் காணப்படுகின்றன. இந்த இரு அரசுகளில் கொழும்பு அதனை ஏற்று இலங்கை தீவுக்குள் இரு அரசாக செயற்படுமா அல்லது கொழும்பு அனைத்துலக ஆதரவை பெற்று அதனை ஒடுக்கி தன்னைத்தானே நிலைநாட்டுமா என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். 90களை அடுத்த காலகட்டத்திலே மிக தெளிவாக உலகெங்கும் தெளிவாக இருந்தது. இரு தேசங்கள் அங்கே பிரித்தானிய காலனித்துவத்தால் ஒரு தேசமாக அமைக்கப்பட்ட விளைவாக இந்த காலனித்துவத்துக்கு பின்னான இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த தன்மையெல்லாம் இருந்தது. ஆனா இவற்றையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் கவனத்தில் எடுக்காது 1975ஆம் ஆண்டுடன் தந்தை செல்வநாயகம் அவர்கள் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே அப்பொழுது ஸ்ரீலங்கா தேசிய சபை என்று அவர்கள் தன்னிச்சையாக மாற்றிக்கொண்டார்கள். அந்த ஸ்ரீலங்கா தேசிய சபையிலே நேரடியாகவே தன்னாட்சி பிரகடனத்தை செய்து ஸ்ரீலங்காவினுடைய அந்த பாராளுமன்ற ஆட்சி முறையிலே இருந்து ஈழத்தமிழர்களை அந்த பாராளுமன்ற ஆட்சி முறை சட்ட ரீதியாக இனிமேல் ஆள முடியாது என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தினார். அது காங்கிரஸ் துறையிலே நடந்த அடையாள குடியேற்றத்தை அடுத்து நடந்த ஒரு அனைத்துலக சட்ட முறைமைகளுக்கான ஒரு வெளிப்பாடாகவே அமைந்தது. அதன் பின்னணித்தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்தது. வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே அமரர் ஜி பொன்னம்பலம் அவர்களும் தந்தை செல்வநாயகம் அவர்களும் அத்துடன் கூடவே அந்த நேரத்திலே ஆரம்பத்திலே தொண்டமான் அவர்களும் கலந்து கொண்டாலும், ஆனால் மலையக மக்கள் சுற்றி வர சிங்கள சமுதாயத்துக்கு நடுவிலே வாழ்கின்ற ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பதனால் அவர் அந்த தங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பை கருதி பின்னர் அவர் தொடர்ந்து செயல்படவில்லை என்பது வெளிப்படையான ஒன்று. அந்த தன்மைகளை விடுத்து இப்பையும் அந்த அன்றுடன் முடிந்த அந்த சமஷ்டி என்று சொல்லி வைத்துக்கொண்டு இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளால் ஓட முடியாது. அப்படி ஓடுவது சர்வதேச மட்டத்திலும் ஏற்புடைய ஒன்றாக வராமல் அது அப்படி அமைந்தாலும் அது இப்ப இருக்கிற நிலையில் 6வது திருத்தம் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலை இருக்கின்றது. 6வது திருத்த கீழ் இருக்கின்ற பொழுது அங்கு அரச உருவாக்கம் என்று ஒன்றாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு செயற்பாட்டை கருதுமாக இருந்தால் அந்த அவர்களை இருந்த இடம் தெரியாமல் பண்ற அளவுக்கு அங்கே பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது, 6வது திருத்தம் இருக்கின்றது. இவ்விதமான சூழலில் அங்கிருக்கின்ற ஒரே ஒரு பாதுகாப்பான தன்மை என்னவென்று சொன்னால், இந்த இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பு தொடங்குகின்ற பொழுது இலங்கை குடியரசில் இறைமை மக்களுக்குரியதாகவும் பாராதீனப்படுத்த முடியாததாகவும் இருக்கும். இறைமை என்பது ஆட்சி தத்துவங்கள், அடிப்படை உரிமைகள், வாக்குரிமை ஆகியவற்றை உள்ளடக்கும் என்று சொல்லி 3வது தரத்திலேயே அந்த மக்களின் இறைமை என்பதை பற்றி கூறும். இப்பொழுது ஈழத்தமிழர்கள் இலங்கை அரசாங்கம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈழத்தமிழர்களை தங்களுடைய குடிகள் என்று சொல்கின்ற பொழுது மக்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியை கேட்பதற்கான உரிமை இருக்கின்றது.
இருக்கின்றது. அதுதான் உள்ளக தன்னாட்சி உரிமை என்று சொல்வார்கள். ஆகவே அந்த உள்ளக தன்னாட்சி உரிமையை ஸ்ரீலங்காவுடைய நீதிமன்றங்களும் 2008ஆம் ஆண்டு நடந்த வழக்கொன்றில் அதனை ஏற்று நாட்டுக்குள் இன்னொரு அரசை உருவாக்க போர்வம் ஒன்று இல்லாமல் தங்களுக்கான பாதுகாப்பு அமைதியான வளர்ச்சியில கேட்கின்ற உள்ளக தன்னாட்சி உரிமையை இருக்கின்றது என்ற கருத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த தன்மையில் தான் சமஷ்டி என்பதையும் கேட்கலாம் என்ற கருத்து கூட சட்ட நிலையிலே உருவானது. ஆகவே அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த தன்மைகளுக்குள்ள செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்திலே வெளியே இருப்பவர்கள் சுதந்திரமாக கருத்து தெரிவிக்கக்கூடிய சூழலில் ஈழத்தமிழினம் இருப்பதனால் வரலாற்றாக கூறி இந்த வரலாற்றிலே யாருமே பிரிவினையை கேட்கவில்லை, யாருமே பயங்கரவாதத்தை தொடங்கவில்லை. தமிழர்கள் அரச பயங்கரவாதம் 56ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு அதன் பின்னணித்தான் அது மக்கள் தங்களுக்கான பாதுகாப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதே மாதிரி தான் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பான அமைதியான வாழ்வு தங்களுடைய சொந்த மண்ணில் மீள் கட்டமைப்பது என்பது இலங்கை தீவினுடைய வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு தெரியும். அது அங்கு பிரிவினைவாதம் அல்ல. ஒரு மக்கள் தங்களுடைய காலனித்துவத்தில் இழந்த உரிமையை மீளம் பெறுகின்ற ஒரு காலனித்துவ விடுதலை செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் தான் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த வருடத்தில் ஐக்கிய சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பேசுகின்ற பொழுது ஈழத்தமிழர்களுக்கான ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமிக்க வேண்டும், இது இன்னும் காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கின்றது என்கிற கருத்தை வெளியிட்டார். இந்த முறை கிளிநொச்சியில் நடந்த ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்துக்கு எதிரான ஊர்வலங்களிலும் கூட தங்களுக்கான ஒரு சிறப்பு பிரதிநிதியை ஐக்கிய நாடு சபை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை மக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பல திசைகள் மக்கள் சிந்திக்கின்றார்கள், பல திசைகள் செயற்படுகின்றார்கள். ஆகவே ஒவ்வொருவரையும் அவரவர் திசைகளில் சென்று செயற்படுவதற்கு அனுமதிக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னு சொன்னால் இதில் ஒரு 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னா, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய அமைதி, இப்ப இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பு, இருக்கிற மக்களுடைய அமைதி, இருக்கிற மக்களுடைய வளர்ச்சி, அதனை பேண வேண்டிய நிலை இருக்கின்றது. அதனை பேண வேண்டிய நிலையில் அரசு பலமுறை அதை தெளிவாக கூறியிருக்கின்றார். இப்படியான ஒரு சூழலில் அங்கிருக்கின்றவர்கள் எவ்விதமாக அதை செய்ய விரும்புகின்றாலும் அவ்விதமாக செய்வதை அனுமதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை மீறி நாங்கள் லட்சியவாதத்தை மட்டும் பேசிக்கொண்டிருக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. மறுபுறத்திலே எது நடந்தது, எப்படி நடந்தது, என்ன நடந்தது, எவ்விதமான அளப்பரிய தியாகங்கள் இடம்பெற்றன, அந்த தியாகங்களுக்கான அந்த பெருமதியை நாங்கள் இழக்க முடியுமா என்கின்ற வரலாற்று தன்மையை பேண வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அது நீண்ட காலத்துக்கான ஒரு பயணம், நீண்ட காலத்தில் அடையப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அதை உடனடியாக அடையலாம் என்று யாராவது முயற்சிப்பார்கள் என்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அது நடக்காது என்பதும் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை கடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. கடக்க வேண்டிய தேவைக்காக வேண்டி செயல்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. அதே நேரத்திலே மக்களுக்கிடையிலே அவர்களுடைய வரலாற்று உணர்வு, அவர்களுடைய வரலாற்று உண்மைகள் அவர்களால் தொடர்ந்து சந்ததிக்கு சந்ததி பாரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இஸ்ரேலிய சமுதாயத்தை எடுத்தால் இஸ்ரேலிய சமுதாயம் கிட்டத்தட்ட 985 வருடங்கள் இதனை செய்திருக்கிறார்கள். ஒரு வருடம் 2 வருடம் அல்ல. உலகத்திலே ஈழத்தமிழரை பொறுத்தமட்டிலே அங்கு என்றைக்குமே தாயகத்திலே ஈழத்தமிழர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எல்லைகள் மாறுபடுகின்றன, பிரச்சனைகள் வருகின்றன. ஆனால் வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்கள் இன்றைக்கு மட்டும் தாயகத்திலே ஈழத்தமிழர்களுடைய குறிக்கப்பட்ட எண்ணிக்கையான மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இஸ்ரேலுக்கு அப்படி இருக்கவில்லை. இஸ்ரேலை பொறுத்தமட்டிலே முழு பேருமே வெளியே வெடித்து சிதறல் சொல்லுவார்கள். அந்த வெடித்து சிதற நிலையிலே தூக்கி வீசப்பட்டிருந்தார்கள். அதனால தான் அவர்கள் இன்று திரும்ப தங்களுடைய மண்ணிலே இவர்கள் கொண்டு போய் அந்த பலஸ்தீன மண்ணினுடைய ஒரு பகுதியிலே அவர்கள் இருத்தினதுக்கு பின்னரும் கூட அவர்கள் மிக ஆக்ரோஷமாக தங்களுடைய மண்ணை பாதுகாப்பதற்காக சர்வதேச சட்டங்களை கூட மாறிக்கொண்டிருப்பது மிக தவறான விடயம். ஆனால் அவர்கள் விதமாக செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் 985 வருடங்களாக தாங்கள் எவ்விதமாக தங்களுடைய நாட்டை இழந்து துன்பப்பட்டார்கள் என்ற பின்னணியில் ஏற்பட்ட ஒரு அச்சம் என்பதும் பலரால் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இவற்றை எதுக்காக சொல்கின்றோம் சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தயவு செய்து இந்த சீனா அமெரிக்காவுக்கு சொன்னது போலீஸ்காரர் மாதிரி செயற்பட வேண்டிய அவசியம் இன்றைய உலகத்தில் இல்லை என்று சில எல்லோருக்கும் எல்லாமே தெரிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கருத்துக்கள் பரிமாறப்பட வேண்டும்.
கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டும். ஆனால் தனிநபர்கள் தாக்கப்படுவது ஒரு ஒரு செயற்பாடு தொடங்கி அந்த செயற்பாடு வந்து ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு சென்று அந்த குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்னர் தான் அதை பற்றிய மதிப்பீட்டுகளே செல்ல வேண்டுமே ஒழிய ஒரு செயற்பாடு தொடங்கின உடனேயே கடந்த காலத்தை பற்றி பேசுவதன் மூலமோ அல்லது அந்த செயற்பாட்டை தொடங்குறவர்களை பற்றிய தனிநபர் பிரச்சனைகளை குழப்புவதன் பேசுவதன் மூலமா அந்த செயல்பாட்டை குழப்பி விடுகிறோம். அப்படி குழப்புகின்ற பொழுது ஒருவரை குழப்புகின்ற தன்மையாக கடைசியா வந்து ஈழத்தமிழர்களுடைய கடந்த 17 ஆண்டு காலத்தை எடுத்து நோக்கினமா இருந்தால் அதில் மிஞ்சியிருப்பது ஒருத்தர் திட்டி தீர்த்தது என்பது மட்டும்தான் இருக்கின்றது தவிர வேறு எதுவுமே இல்லாத நிலை இருக்கின்றது. இந்த நிலை மாற வேணும் என்பதற்காகத்தான் தயவு செய்து சீனா வந்து அமெரிக்காவுக்கு சொன்னதை எங்கள் போலீஸ்காரராக இருக்காது, அவர்கள் போலீஸ்காரராக இருக்கப்பது அன்றைக்கு இவ்வளவு சிக்கல் வருது. அதே மாதிரி உங்கள் ஒருவரையும் வந்து மற்றவருக்கு மேல் வந்து போலீஸ்காரராக நியமிக்கவில்லை. கருத்துக்களை பேசுங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ந்து சொல்லுங்கள். ஆனால் கடந்த காலத்தில் நீ எப்படி இருந்தாய், கடந்த காலத்தில் நீ இப்படி இருந்து ஆனவடினால் இன்றைக்கும் கள்ளந்தான் என்ற சொல்லாதீர்கள். கடந்த காலம் என்பது மக்களுக்கு தெரியும், அவர்களிடத்தில் அந்த மதிப்பீடு இருக்கின்றது. கடந்த காலத்தில் தவறு செய்தவனும் திருந்தி வாழலாம், அந்த தன்மைக்கு உலக வரலாற்றில் இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு சிக்கலான நிலையில் நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இதனால் இந்த வாரத்திலே பலருக்கு தெரியாது, ஆனால் பல இளையவர்கள் கூட எங்களிடமே நேரடியாக தொலைபேசியிலே அழைத்து ஒருத்தர் திட்டுறதும் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்றால் அந்த 2 தீர்மானங்களை பற்றியும் பேசுங்கள், அந்த தீர்மானங்களுடைய தேவைகளை பற்றி பேசுங்கள். ஆனால் பல ஊடகங்களும் வெளிவந்த தன்மைகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் வந்து தனிநபர் தாக்குதல்களை வந்து அரசியலாக்கி கொண்டிருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. நாங்கள் யாராக இருந்தாலும் கூட இந்த கேள்விக்கான பதிலை சொல்ல வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றோம் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலையங்கத்தினுடைய தேவையாக இருக்கின்றது. இல்லை, அதுதான் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை. அதாவது யாருமே எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் முளையிலேயே கிள்ளுகின்ற ஒரு தன்மை தான் இருக்கின்றது. கடந்த 15-16 ஆண்டுகளாக அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு யார் அந்த திட்டத்தை சரியாக வகுத்தார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்ப அரசாங்கம் கூட சில வேளையில் சில விடயங்களை மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு வரலாம். அப்படி மாற்ற வேண்டிய எண்ணத்துக்கு வந்தால் இந்த அரசாங்கத்துக்கும் கூட சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எவ்வளவு தூரத்துக்கு போகின்றார்கள், எப்படி செய்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அதை மேலும் மெருகூட்டுவதற்கான கருத்துக்களை கூறுங்கள். எப்பயும் குறை கூறுவது என்பது நிறைவுக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இருக்கிற நிறைவை குறை கூறுவதன் மூலமாக அதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. சொல்வதை நான் உங்களோட ஒத்து போகிறேன். குறை கூறுவர்கள் தொடர்பாக கூறும் பொழுது எவ்வளவு ஆண்டுகளாக 17 ஆண்டுகளாக எங்களுடைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இழந்தவர்கள் எங்களுடைய மக்கள் கூட அங்கே ஒரு போராட்டம் நடக்கின்றது. அப்ப மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவ்வளவு விடயங்கள் நடந்தது. இப்படி எல்லோரும் இழுத்தடித்து கொண்டிருந்தால் குறை கூறுவதை விட வேறு என்ன செய்ய முடியும்? இது தமிழ் சமுதாயத்துக்கு மட்டும்தான் உரியதான் கேட்கின்றோம். இஸ்ரேலிய சமுதாயத்தில் வரலாற்றை எடுத்து நோக்கினீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 985 வருடங்களுக்கு இந்த இத்தகைய ஒரு சிக்கல் அனுபவித்திருக்கின்றார்கள். நீங்கள் எந்த ஒரு நாட்டினுடைய விடுதலை வரலாற்றையோ எந்த ஒரு நாட்டினுடைய அரசியல் வரலாற்றையோ எடுத்து நோக்கினால் அவை மக்கள் அரசியல் அறிவு பெற்று மக்கள் தங்களுக்கான பலத்தை பெறும் வரை இப்படியான சிக்கல்கள் இருக்கும். இன்றைக்கும் கூட இது இங்க காசால கூட இன்றைக்கு இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலும் அங்க இத்தனை பிரிவுகள் இருந்தன. சீனாவுடைய தலையீட்டினால் அவர்கள் அடங்கி இருந்தார்கள். இப்பொழுது வந்து திரும்ப வந்து அதை பழைய மாதிரியா கொண்டு வருவதற்கு அப்படியெல்லாம் முயற்சிகள் நடக்கும் தெரியும். ஆகவே இந்த பிரச்சனைகள் உலகெங்கும் இருக்கிறது, இல்லை என்று இல்லை. சொல்ல வர்ற விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு குறை கூறுதல் என்பது இப்ப நிறைவாக இருக்கு, இதில் இந்த குறை இருக்கிறது, இதை நீங்கள் தீர்க்குவதன் மூலம் நிறைவுக்கு வாருங்கள் சொல்லி அதை இனிய உளவாக இன்னாத சொல்லல் கனியிருக்க காய் கவர்ந்துட்டுன்னு சொன்னார்கள் இல்லை, அது மாதிரி சொல்ல தானே. அதை விட்டு போட்டு எந்த நேரமும் ஒருவரை பார்த்து நீங்க கள்ளர், எந்த நேரம் ஒருவரை பார்த்து நீங்கள் தவறு செய்கிறீர்கள், இப்படியான ஒரு மனநிலையை நாங்கள் உருவாக்குவமா இருந்தால் சமூகத்தினுடைய நம்பிக்கையின தன்மையை எங்களால் இயலாது என்ற தன்மையை இளையவர்களை கொடுக்கிறோம். இன்னொரு விதத்தில் நீங்க பாருங்கள் மாஸ்டர், பொறுப்பு கூறுவது யார்? இப்ப நீங்கள் 17 ஆண்டுகளாக எங்களுடைய இனம் வந்து மண்ணிலும் சரி புலத்திலும் சரி ஏதோ ஒரு வழியில் எங்களுடைய சரியான வழிக்கு போகக்கூடியதா இருக்கும், அல்ல சரியான பாதையை கண்டுபிடிக்க கூட இருக்கும் என்றால் யார் இங்கே பொறுப்பு கூறுவதற்கு இருக்கிறார்? பொறுப்பு கூறுதல் என்பது ஒவ்வொருவருக்கும் உரியது. ஒரு மனிதன் சரியான முறையில் செயல்படுவானா இருந்தால் அந்த சமுதாயம் மாறும். ஆனா அந்த பலவிதமான நெருக்கடிகள்
சூழ்நிலைகள் பலவிதமான அழுத்தங்கள் காரணமாக ஒருவரும் சரியான முறையில் செயல்படாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுதுதான் அந்த சமுதாயம் பின்னடைவுக்கு போகும். ஆகவே அதிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எடுத்து கூறுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனா இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இங்கு முன்னாள் இளவரசர் அன்றியோட பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த இளவரசர் அன்றியோட பிரச்சனை போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஊடகங்களில் எவ்வளவு கவனமாக கையாளுகின்றார்கள். அவருடைய தன்மானத்தையோ அல்லது அரச குடும்பத்திலேயே தன்மானத்தையோ பிரித்தானியாவுடைய அரசுக்குரிய தன்மைகளையோ அவர்கள் எந்த விதத்திலும் உருப்படுத்தவில்லை. ஆனால் என்ன செய்கின்றார்கள், நீதி செயல்படுத்தப்பட வேண்டும், சட்டம் சட்டமாக செயல்படப்பட வேண்டும் என்பதை போகின்றார். ஆனால் நான் சொல்வது என்னென்றால், இதுக்காக தான் வள்ளுவர் திருப்பி சொன்னவர், இந்த நாவை காக்குற இடத்திலே 5 முறை கா என்று சொல்லுவார் என்றால் ஒரு முறை 2 முறை அல்ல. அதாவது நாங்கள் பேசுகின்ற பொழுது ஏன் நாங்கள் இந்த இடத்தில் இன்ன விதமாக நடந்தால் சிறப்பாக இருக்கும், இன்ன விதமாக இருந்தால் இது தன்மையா இருக்கும். உதாரணமாக அரசுடைய அரசியல் விவாத தன்மையை பாருங்கள். எப்பயாவது அரசு யாரையாவது தனிப்பட்ட முறையிலே இவர்கள் தான் குற்றம் இருக்கின்ற பேசிய வரலாறு இருக்கா? இல்லை. ஆனால் நீங்கள் இப்படி செய்கின்ற பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வரலாம், நீங்கள் இப்படி செய்யாம விட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம், அப்படி பேசுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு தனி மனிதனில் இந்த உலகம் இல்லை. ஒரு தனி மனிதனில் இருக்குமாக இருந்தால் அதை மாற்றுகின்ற தன்மை மக்களுக்கு வரும். எப்பொழுது வரும்? அது என்ன மாதிரியாக அந்த முறைமை இருக்கிறது. எல்லாரும் முறைமைக்குள்ள இருக்கிறோம். நாங்கள் நினைத்தாலும் கூட யாருமே இதையும் மாற்ற முடியாது. We are the system. We can't change the system. அந்த சிஸ்டம் எவ்வளவு ஒரு இறுக்கமானது என்பதும் எவ்வளவு தூரத்துக்கு அது இன்ஸ்டிடியூஷனலாக நிறுவப்பட்டிருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. இதுகளை தெரிந்து கொள்கின்ற பொழுது நாங்கள் எதை சொல்லுகின்றோம் என்றால், தயவு செய்து பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு. இந்த பல்குழுக்களை உருவாக்குற விளையாட்டுக்கு போகாதீங்க. ஒரு குழுவுல இருந்து இன்னொரு குழுவுக்கு போய், இன்னொரு குழுவுல இருந்து இன்னொரு குழுவுக்கு போய், அது இருக்கிற ஈழத்தமிழருடைய மக்கள் தொகை எண்ணிக்கை மிக குறைவு. அதுக்குள்ள அரசியல் விழிப்புணர்வு கூட இருக்கிறார்கள் என்பது மிக மிக குறைவு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் எத்தனை குழுக்களை உண்டாக்க போகிறீர்கள்? ஒரு குழு வருகின்ற பொழுது மற்ற குழுவை குறுகின்ற பொழுது மக்கள் இதை நம்ப மாட்டார். இப்படித்தான் இவனின் நாளைக்கு செய்வான், இப்படித்தான் நடக்கும். இதுதான் நடந்து ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். சரியாக நான் ஆரம்பத்தில் கூறியது போல் எந்த விடயத்தை எடுத்தாலும் முளையிலேயே கிள்ளுகின்ற நிலைமை இருக்கின்றது. மக்கள் தங்களால் ஆன விடயங்களை, தங்களால் ஆன உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதை எத்தனை தடவைகள் பேசிவிட்டோம். சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன எப்படி மாறப்போகின்ற என்று. நன்றி மாஸ்டர். அரசோட இப்போ உங்களிடம் வருகின்ற மாஸ்டருடைய தலையங்கத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நீதிமன்றத்தை மதிக்கப் போவதில்லை என்று கூறுவது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒரு உலகிலேயே பெரிய வல்லரசு நாடு, சட்டங்களை மதிக்கிறது, ஜனநாயகத்தை பேசுகின்ற அந்த நாட்டில் கூட இப்படி கூறுகின்ற இது எப்படி உதாரணமாக மற்ற நாடுகளில் பார்க்கப்படும்? உண்மையில் இது பல தடவைகளில் அவர்கள் இதைத்தான் இதுவரை காலமும் செய்து கொண்டு வந்தார்கள். இப்போது அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு செய்கிறார்கள். அவ்வளவுதான் இதுல வித்தியாசமே தவிர, இப்ப இதுவரை காலமும் இடம்பெற்ற தாக்குதல்களாக இருக்கலாம், எதிலும் பொறுப்பு கூறல். இப்ப ஈராக் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு அங்கு அணு ஆயுதங்கள் அல்லது இரசாயன ஆயுதங்கள் இருக்கின்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு அதை இல்லை என்ற அதை கொண்டு காட்டவும் இல்லை, அதுக்கான பொறுப்பு கூறலை யாரும் ஏற்கவும் இல்லை. அந்த நாட்டை சீரழித்தார். அதே போதுதான் எத்தனை நாடுகள் ஏன் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையில் அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபையும் அதில் உடந்தை. எல்லோரும் இதுவரை காலமும் சொல்லாமல் செய்தவர்கள் இப்போது வெளிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அந்த உலகம் குளோபலைசேஷன் என்று அவர்கள் போனது அது தலைகளாக மாறிவிட்டது. அந்த குளோபலைசேஷன் இவர்களை கொண்டு வெளியில் அம்பலப்படுத்துவதாக மாறிவிட்டது. அந்த குளோபலைசேஷன் இவர்கள் போனது குளோபலைசேஷன் என்று ஒரு காலனித்துவத்தை கொண்டு வரலாம் என்று. ஆனால் அந்த நிலைமை தலைகளாக மாறியதாகத்தான் இந்த நிலைமை, அதாவது ட்ரம்பின் இப்போதைய நிலைமை. என்னென்னு சொன்னால், இனிமேல் அதாவது சட்டம் ஒழுங்கு எல்லாம் இந்த உலகம் குழம்பி விட்டது. மார்க்கோ ரூபியோ இந்த மியூனிக் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது கூறியது ஒன்றுதான், ஐக்கிய நாடுகள் சபை செயலிழந்து விட்டது, அவர்களால் காசா போரை நிறுத்த முடியவில்லை, நாங்கள் நிறுத்தினோம். யாரையா போரை ஆரம்பிச்ச? நீங்கள்தான்.
என்ன கதைக்கிறாங்க, அவர் கதைக்கிறது அவருக்கே விளங்குதோ தெரியாது. அந்த போருக்கு ஆயுதத்தை கொடுக்கறது நீ, காசை கொடுக்கறது நீ, விமானத்தை ஓடுறது நீ, பேருந்து போற ஐநா நிறுத்தலை என்று ஐநா மீது குற்றம். பிறகு நான் நிறுத்தி போட்டேன் அதுல புகழ் வேற. அப்படித்தான் நடந்து கொண்டு போகுது. நீங்கள் அந்த அந்த அறிக்கையை நீங்கள் வேணுமெண்டா இந்த விவகார அமைச்சகத்துல இருக்கு அந்த அறிக்கை, அவர் பேசின அறிக்கை. அதுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் எழுந்து நின்று கைதட்டினார் கொஞ்சம் பேர். அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் குழம்பி விட்டார்கள். அதாவது அவர்கள் போட்டது திட்டம் வேறு. அதுதான் பேப்பரும் பேனையும் இருந்தா திட்டம் போடலாம், அதை களத்துல கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கதான் அதோட சிக்கல்கள் வரும். அப்ப இது இப்ப இந்த குளோபலைசேஷன்ல சீனாவோ ரஷ்யாவோ வடகொரியாவோ ஜப்பானோ தென்கொரியாவோ அவர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் வளருவார்கள், இது எவ்வளவு தூரத்துக்கு இந்த டெக்னாலஜி அவர்களை கொண்டு செல்லும். இப்ப ஹைப்பர்சோனிக் ஏவுகணை கூட ஈரானிடம் வர்ற அளவுக்கு அது இந்த தொழில்நுட்பம் வளர்ந்தது இவர்கள் எதிர்பாராத ஒன்று. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது ஒரு டிக்டேட்டர்ஷிப் இவர்கள் யாரை கூறினார்களோ அதை தாங்களே கையெடில் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இனிமேல் ஒருவருக்கு ஆலோசனை வழங்கும் பொழுது நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இப்ப உலக ஓட்டத்தில் மாற்றங்கள் வந்திருக்கின்றன நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், அடிக்கடி கூறுகிறீர்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் இந்த உலக ஓட்ட மாற்றத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த மாற்றம் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், இதற்கு முன்னர் ஓரளவுக்கேனும் அவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் ஒழித்து காரியங்களை நடத்தினாலும் ஒரு அந்த சிஸ்டம், மாஸ்டர் கூறிய அந்த சிஸ்டம் இருந்தது, அந்த சிஸ்டத்துக்குள் தான் அவர்கள் செயல்படுவது போல் காட்டிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வெளிப்படையாக சொல்லும் பொழுது இது ஈழத்தமிழர்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு ஒரு சவாலாக அமையும் என்று நீங்கள் நம்புகிறீங்க? என்ன பிரச்சனை என்று சொன்னால், அப்பா அடிக்கடி சொல்லுவார் எல்லாம் நன்மைக்கு என்று. அது நீங்கள் கையாளுற விதத்தை பொறுத்ததுதான். எல்லாத்திலும் நன்மை இருக்கு. இப்ப சட்டம் ஒழுங்கு குழம்பிட்டுது. இப்ப இந்த சட்டம் ஒழுங்கு குழம்பினதுல அமெரிக்கா இப்ப பசிபிக் பிராந்தியத்தை, இந்து சமுத்திர பிராந்தியத்தை கையகப்படுத்தணும் நிக்கிறாங்க. சாகோஸ் தீவை கூட கொடுக்க வேண்டாம் என்று திருப்பி மொரிஷியஸுக்கு நிக்கிறாங்க. அப்ப இந்த அதாவது மார்கோ ரூபியோவின் கருத்தை பார்க்கும் போது அவர் வெளிநாட்டு அவதானிகள் கூறியதொன்றுதான், அவர்கள் பிரித்தானியா காலனித்துவத்தை விட்டுட்டு வந்ததை தொடர்பாக இப்போது வருந்துகிறார்கள். ஏன் விட்டுட்டு வந்த நீங்கள் என்ற ஒரு வருத்தம். எனவேதான் இந்த தீவுகளை கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இன்னும் தீவுகளை கைப்பற்ற வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலைமைக்கு தான் வந்திருக்கிறது. இரண்டாவது தடவை பசிபிக் பிராந்தியத்தின் கட்டளை தளபதி வருகிறார் என்று சொன்னால், அதற்கு பிறகு இந்து சமுத்திர பிராந்தியத்திற்குள் வைத்து ஒரு கிழமைக்கு 2 கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றி இருக்கிறது. அப்போது அதுக்கு ட்ரம்ப் சொன்னது என்னென்று சொன்னால், எங்களுக்கு எல்லைகள் இல்லை. அதாவது உள்நாட்டு இப்ப அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு உலகம் முழுத்திலும் பிரிஞ்சு போய் கிடக்குது. இப்ப ரஷ்யாக்காரன் பக்கத்து எல்லையில இருக்கிற உக்ரைனால ஆபத்தண்டேக்கு அது பிரச்சனை. ஆனால் அமெரிக்கா பாதுகாப்புக்காக கலைச்சு கொண்டு வந்து இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வைத்து ஒரு கப்பலை கைப்பற்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அப்ப அப்படியான ஒரு நிலைமையாக இருக்கிற போது இதில் எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு இருக்கின்றது. அண்மையில் நாடு கடந்த அரசாங்கம் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தது டொனால்ட் ட்ரம்புக்கு இடம். அதாவது இந்த பீஸ் கவுன்சில்ல ஈழத்தமிழர் விவகாரத்தையும் கையில் எடுக்க வேண்டும். உண்மையில் அது நல்லது. என்னென்று சொன்னால் ஒரு ஞாபகப்படுத்தல். இப்ப யார் இப்ப உலகத்துல யார் ஹீரோ? நீங்கள் பிடிக்காத ஒரு பேப்பரை வந்துருக்கீங்கன்னா யார் முன்னுக்கு? அதைத்தான் நான் கேட்கிறேன். பாருங்கள், இவ்வளவு காலம் நீங்கள் ஜனநாயக வழியில் தெரிவு செய்யப்பட வேண்டும், சட்டம் இருக்கிறது, இவற்றை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அதை தலைகீழாக மாற்றிக் கொண்டிருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவ்வளவு தலைகீழாகத்தான் இவர்கள் செய்தவர்கள். ஆனால் அதை மூடி மறைப்பதற்காக நல்ல வேடம் போட்டார்கள். எல்லா இடமும் நீங்கள் எல்லா வியட்நாம் சண்டையில் இருந்து எங்கட ஈழத்தமிழர்களின் பிரச்சனையில் கொண்டு வந்து முள்ளிவாய்க்காலில் அவ்வளவு பேர்களை படுகொலை செய்ததில் இந்தியாவோ மேற்குலகமோ ஐரோப்பிய ஒன்றியமோ அமெரிக்காவோ அத்தனை பேரும் செய்தது தலைகீழானதுதான். ஆனால் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி,
இந்த நிலைமை ஈழத்தமிழர்களுக்கு இன்னும் சவாலாக அமைந்திருக்கிறதா என்று கேட்டேன். இப்ப நீங்கள் சொல்வதை கேட்கும் பொழுது மிகப்பெரிய சவாலாக இருப்பது போல் நான் உணர்கிறேன். அப்படி அவர் உணர்வு தவறா? மிகப்பெரிய சவால் என்னென்று சொன்னால், அதாவது இப்போ உலகம் குழம்பி இவ்வளவு காலமும் அமெரிக்கா ஒரே ஒரு போலீஸ்காரனாக இருந்தார். இப்போது பாருங்கள், ஈரானுக்கு அடிப்பதற்கே பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. அது இந்த சண்டை வெற்றி பெற்றான தோல்வி பெற்றான்னு அடுத்தது பொருளாதாரத்தில் இவ்வளவு தூரத்துக்கு இருக்க போறோம் என்று தெரியாது. IMF பெயில் எடுக்க இலங்கையை வந்தாலும் இலங்கை அதிலிருந்து மீளுவதாக இல்லை. இப்ப நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், ஏன் சவாலோ சவால் நான் கூறுகிறேன், நாங்கள் சேருவர்களுடன் சேர்ந்தால், இப்ப எங்களை பொறுத்தவரையில் இந்த இதில் நாங்கள் எத்தனை நாடுகளுடன் அல்லது எத்தனை தரப்பினருடன் ஒரு பங்காளியாக இருக்கிறோம்? இல்லை, நாங்கள் தனியா ஒரு தனிமரமாக நிற்கின்றோம். அதுதான் இந்த பிரச்சனை. இலங்கை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான துடுப்பாட்ட போட்டியை கூட இலங்கை அரசு எப்படி சிம்பிளாக தனக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியாக பயன்படுத்தி இருந்தது. அவங்களுடைய வெளிவார கொள்கை, அதான் யாரோ கலைக்கும் போது கூறினாங்க 2500 வருட வெளிவார கொள்கை என்று. அந்த கொள்கையின் முதிர்ச்சி அதுல தெரிகிறது. அந்த ஒரு இரு நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனையை தங்களுக்கு சார்பாக இப்படி மாற்றினார்கள். அதே போல எங்களால் ஏன் மாற்ற முடியாமல் இருக்கின்றது? 17 ஆண்டுகளாக இதைத்தானே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்ப எனக்கு அதைத்தான் புரிய முடியவில்லை. இருக்கின்ற அமைப்புகள் ஒன்றுமே இது அவர்கள் மீது எங்களுடைய மக்கள் சொல்வது இயலாமை, தங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது, இவர்கள் ஏதோ செய்து தரப்போகிறார்கள் என்று காத்திருந்து இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் மக்கள் கூறுகின்ற விடயங்கள். அதே போல்தான் மண்ணிலும். அப்ப இதைத்தானே திருப்பி நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இனி அமெரிக்காவுடைய பசிபிக் கடற்படை தளபதி தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அந்த நகர்வு உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று அவர்களும் கூட அந்த கடல் பரப்பில் ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாற்றிருந்தார்கள். அதற்கு ஈடாகத்தான் இந்த நடவடிக்கை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அமெரிக்கா ஏதோ ஒரு வழியில் இலங்கையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இப்போது AI கான்பரன்ஸுக்கு வந்தாலும் IMF தலைவர் இலங்கையை முறுக்க எட்டி பார்த்து விட்டு தான் செல்கிறார். இப்ப இலங்கையை அவர்கள் முதன்மைப்படுத்துகிறார். அது இந்தியாவுக்கும் தெரியும். எனவேதான் இலங்கை டில்வின் சில்வா தொடக்கம் அனுரகுமார திசாநாயக்கா வரையும் இலங்கை இந்தியா தனக்குள் அழைத்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌத்த துறவிகள் 20ஆம் தேதி இலங்கையில் இலங்கை அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள். அப்ப இலங்கை இன்னும் அதாவது அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு தயாராகி வருவது போலதான், வெடிகுண்டுக்கு மேல இருப்பது போலதான் அனுரகுமார திசாநாயக்கா நிலைமை இருக்கின்றது. எதை தொட்டாலும் வெடிக்கும் என்ற இரண்டு அப்படியான ஒரு ஃப்ரெஜிலாகத்தான் அந்த கன்றியை வளர்த்து விட்டார்கள். இப்ப வேறுகள் கையிட்டி தொடர்பாக அவர் பேசியது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக மாறி இருக்கிறது தென்னிலங்கை. அதை யார் இயக்கப் போகிறார்கள் என்றது தெரியாத ஒரு நிலைமை. அப்ப இனி பௌத்த துறவிகளை இவர்கள் அரசியல் சாயம் பூசி வளர்த்து விட்டது, அது அவர்களுக்கு எதிராகவே மாறி இருக்கின்ற நிலைமை. அதுவும் ஏன் என்று சொன்னால், ஒவ்வொரு சக்தி ஒவ்வொருத்தரை இயக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது இந்த தற்போதைய கள நிலைமை. உங்களிடம் நிறைவாக இப்ப அரசர்கள் கூறியிருந்தார், நாடுகளோடு உறவுகள் தொடர்பாக கூறும் பொழுது சேர்பவர்களோடு சேர்ந்தால் ஒரு பாதைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்று கூறினார். நீங்கள் கூறினீர்கள் திம்பு பேச்சுவார்த்தை தொடர்பாக கூறினீர்கள், வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பாக கூறும்பொழுது நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னீர்கள் சர்வதேச மட்டத்தில் பேச வேண்டிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எவ்வாறு ஏற்படுத்துவது? அரசுடன் நான் கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் இல்லை தமிழர்களுடைய நிலைமை. சர்வதேச மட்டத்தில் அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்துவது என்றால் எப்படி? இப்பொழுது இந்த திருவண்ணாமலை தீர்மானம் என்பது எப்படி அதனுடைய வரலாற்று தன்மையை பார்த்தால், கடந்த வருடத்தில் 56 தமிழர்களுடைய அமைப்புகளை, குடிசார் அமைப்புகளையும் அரசியல் கட்சிகளையும் கூட இயல்பான அளவுக்கு ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து அவர்கள் சமர்ப்பித்த எல்லா விதமான சமர்ப்பித்த அறிக்கைகளை தொகுத்து அந்த பின்னணியில ஒரு குரலாக ஐக்கிய சபைக்கு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை முன்வைக்க வேண்டும். அப்ப எல்லாத்தையும் தொகுத்து அதுக்குள்ள ஒரு பொதுத்தன்மை இருக்கும். அப்ப பொதுத்தன்மையா இருக்கிறவற்றை மட்டும் முன்னுக்கு வச்சு இதை செய்யுங்க முதல்ல கேட்கணுன்ற அடிப்படையில தொடங்கினார். அப்ப அதோட நோக்கம் என்ன? ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு எண்ணென்பு எழுத்தென்பு இவ்விரண்டும் கண்ணென்பு வாழ்மை இருக்குன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிக்கல. என்னத்தை சொல்லுவாருன்னு சொன்னால்,
ஒன்று நாங்கள் வந்து இப்போ நாங்கள் மேத்தமெட்டிக்கலாக சொல்லிக்கல வந்து ஒன்று நாங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம், ஒன்றையும் வகைப்படுத்துறோம். வகைப்படுத்தி எதுவா இருந்தாலும் கூட நாங்கள் வகைப்படுத்துவோம். வகைப்படுத்தி இது இப்படி இது அப்படி இது இந்த மாதிரி என்று வகைப்படுத்துவோம். அது இயற்கையாக இருக்கிற விஷயம். வகைப்படுத்தின பிறகு அப்படியே விடையில அது மேத்தமெட்டிக்ஸ் தனியாக டிஃபரன்சியேஷன் மட்டும் பெறதில்லை. அதுக்கப்புறம் இன்டிகிரேஷன் வேற. இன்டிகிரேஷன்ல வந்து அந்த வகைப்படுத்தினவைகளை நாங்கள் தொகுத்து அதற்கான தன்மைகள் என்னன்றதை பற்றி அப்புறம் ஆராயிரம். அப்படிதான் சயின்ஸ்லும் வந்து இப்ப அரசு வந்து ஒரு ரசாயன பிரச இருந்தவர் என்ற முறையில வந்து அங்கேயும் இதுதான். அதாவது வந்து என்ன செய்யறோம், வகைப்படுத்துவோம், வகைப்படுத்தினதுக்கு பிறகு தொகைப்படுத்துவோம். அப்ப எங்களுக்கு எங்கெங்க என்ன நடக்குன்றத வகைப்படுத்துற தன்மைதான் ஊடகத்துறைய மிகப்பெரிய பணி. இந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல இது நடக்குது, இந்த இடத்துல அவ்வளவுதான். சரியா? அதை தொகைப்படுத்துறது என்பது அதன் துறைசாராக்கள் இருந்து அதை தொகைப்படுத்தி ஜெனரலைஸ் பண்ணணும், பொதுமைப்படுத்தணும். பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் ஆஃப் நியூஸ் மீடியான்ற இந்த புத்தகம் தான் அலன் பெல் இந்த புத்தகம். இதுதான் நாங்கள் வந்து மீடியால வந்து மாஸ்டர்ஸ் செய்யல இந்த புத்தகம் வந்து இந்த பேப்பருக்கு பாஸ் பண்ணாவிட்டால் பட்டமே கிடைக்காது என்றால் லாங்குவேஜ் மீடியால உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட 280 பக்க புத்தகம். செய்தியை எப்படி கொண்டு வரத தன்மை என்னன்ற பற்றியெல்லாம் தெரியும். இதெல்லாம் சும்மா சாதாரணமாக கதைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்றா இந்த அமில்கார் கெபரல்ட முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், நேஷனல் லிபரேஷன் இஸ் நெசசரிலி அன் ஆக்ட் ஆஃப் கல்ச்சர். எந்த ஒரு தேசிய விடுதலை போராட்டமும் அதனுடைய பண்பாட்டில் தங்கி இருக்கிறது. பண்பாடு தான் அதுல முக்கியத்துவம். அந்த பண்பாட்டு அடிப்படையில தான் தேசியம் என்ற தன்மையை வரும். நாங்க பண்பில்லாதவர்களா எங்களுக்குள்ளேயே வந்து குறை சொல்றதும் குற்றம் சொல்றதும் தவறு சொல்றதும் அப்படியான தன்மைக்குள்ளேயே போனோம் என்றால் பண்பாடு எங்கே இருக்குது? பண்பாடு அங்க எங்கே இருக்குது? இப்ப தமிழ் பண்பாடுன்னு சொன்னால் ஒருத்தர் அடிபடுறது. அப்ப என்ன பிரச்சனை என்றால் இந்த இந்த 2 விதமான ஒரு செயற்பாடு 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் நடந்தது. 2 விதமான செயற்பாட்டையும் எப்படி வந்து நாங்கள் தேசத்துக்குரியதை மாற்ற என்பது மிக முக்கியமான விடயம். ஒருவர் வந்து சரி, நான் இப்படியாக வந்து நாங்கள் வந்து ஒரு அனைத்துலகத்துக்கு ஏற்ற முறையில நாங்கள் இப்படி செயற்பட போறோம் என்று சொன்னால் அதாலையும் பலன்பட விடுங்க. அதே மாதிரி வந்து தெம்பு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுறதுன்றது இப்ப உள்ளுக்குள்ள வந்து தனிய நீங்கள் சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி என்ற அந்த தன்மை உலகத்துல இது புதிய ஒரு தத்துவம் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனா உலகத்துல புதிய தத்துவத்தை உருவாக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல இல்லை. கூட்டாட்சின்னு சொன்னா தனியா ஒரு அரசுக்கு உள்ளுக்குத்தான் ஆட்சியை படுற தன்மை இருக்கு, அது வேற விடயம். ஆனா அரசியல்ல சட்டங்கள் உருவாக்கப்படுவதை ஒழிய இருக்கிற தத்துவங்களை தான் அப்படியே பின்பற்றி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கூட்டாட்சியுடன் கூடிய அரசியல் சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி என்று சொன்னால் அது டெவலப் பண்ண வேணும். அதுல இருந்து பரிணாமம் அடைந்து வர வேணும். அப்ப அதுல இருந்து பரிணாமம் அடைந்து வர்றதுக்கு அந்த சமஷ்டிக்குரிய அந்த தன்மையை தர்றது திம்பு பேச்சுவார்த்தையில வர்ற விடயங்களை ஏற்றுக்கொண்டால் தான் கூட்டாட்சின்றது வரும். அப்ப அந்த மாதிரி மற்றது இன்னொன்று என்னென்றால், நானும் ஒரு சரியான தமிழரசு கட்சியினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் இருந்தால் ஒரு கட்டத்துல வந்து அமரர் குமார் பொன்னம்பலம் வந்து நான் ஈழநாட்டு நியூஸ் எழுதி கொண்டிருக்கீங்களா உள்ளுக்கு வந்து உன்னை இந்த ஈழநாட்டு அப்ப அது மேல உள்ளுக்கு வெயிலுக்காக கிடுகு இருக்கு, மேல இந்த கிடுகோட சேர்த்து இருப்பேன்னு சொன்னதும் இருக்கு. ஆனா அதுக்காக வேண்டி நான் வந்து அது சொன்னேன், உன்னை இந்த கிடுகோட சேர்த்து இருப்பேன் யோசனைக்காக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், உன்னை இந்த கிடுகோட சேர்த்து இருப்பேன்னு சொன்னதும் இருக்கு. ஆனா பிறகுதான் நான் தெரிஞ்சு கொண்டது அவர் அந்த மாதிரி வந்து சொன்னதுக்கு அந்த நேரத்தில் தமிழரசு கட்சி அவருக்கு செய்த மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட ஒரு பேச்சினால் அங்கே ஓடி வர வேண்டி வந்தது. அதை நான் கோய்க்கிறேன் இல்லை. ஒருவருக்கு திடீர்ன்ற ஒரு நிகழ்வு வேலைக்குள்ள எதுக்காக சொல்றோம்னு சொன்னால், இப்பொழுது நான் அமரர் ஜிஜி புனம்பலத்தை பற்றி அதிகமாக கதைக்கிறது காரணம் என்று அமரர் ஜிஜி புனம்பலம் சட்டத்தின் மூலமாக தீர்வு அடைய வேண்டும் என்று முயன்றார். ஆனால் தந்தை செல்வநாயம் அவர்கள் அந்த நேரத்தில் மலையக மக்கள் வந்து தங்களுடைய தேசியத்தை வெளிப்படுத்தாவிட்ட காரணத்தினால அவர்கள் நாட்டை இழந்தார்கள் என்ற அச்சத்தில் இவர் வந்து வரலாற்று மூலமாக எங்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து சென்று அடைய வேண்டும் என்ற நிலைக்குள்ள போனார். ஆகவே இவர் சட்டத்தின் மூலமாக செயற்பட்டார். ஆனால் இவர் சட்டத்தின் மூலமாக செயற்பட்டவரை தந்தை செல்வநாயம் குழப்பியிருக்கிறார் பல இடங்கள்ல. அதே மாதிரி வந்து இவர் வரலாற்று மூலமாக செயற்பட்டவர் அவர் குழப்பியிருக்கிறார். அப்புறம் ஜிஜி புனம்பலமே எனக்கு நேரடியாக சொன்னவர் என்ன சொன்னா, நானும் செல்வநாயம் அடிபட்டு கொண்டு நிற்க எச்சிலியில அடிபடுற நாயல் மாதிரி நாங்கள் அடிபட்டு நிற்க காகங்கள் வந்து எல்லாத்தையும் கொத்தி கொண்டு போயிட்டு
சரியா? அது அவர் நகைச்சுவை சொன்னார். ஆனா பிற்பட்ட காலத்துல வந்து அதே அமிர்தலிங்க மக்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்து பிடிபட்ட ஒரு சூழ்நிலையில, தமிழரசு கட்சியினரை பிடிபட்ட ஒரு சூழ்நிலையில ட்ரைலட் பார்ல வந்து பொன்னம்பலம் தான் வழக்கு பேசி விடுதலை செய்கிறார். அடிபடுறது வேற. ஆனால் பொது விஷயங்கள்ல வந்து நாங்கள் வந்து இணைஞ்சு போக வேண்டியது அவசியம். எதுக்காக சொல்றோம்னு சொன்னால், தயவு செய்து அது மாத்திரமில்லை, இந்த இன்றைக்கு திரும்பியும் இந்த வரலாற்று அவ்வளோத்தையும் திரும்ப இன்றைக்கு ஏன் கொண்டு வந்து நான் சொன்னால், பல பேருக்கு என்ன கேட்கணும்னு சொன்னால், எங்க இருந்து மேண்டேட் வருதுன்ற ஒரு கேள்வி இருந்தாப்புல வருது. கட்சிகள் வந்து முதல் இருந்தே செயற்பட்டு கொண்டிருக்கிற கட்சி, தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி. தமிழ் காங்கிரஸ் கட்சி வந்து 80 வருஷ காலத்தை தாண்டி ஒரு நிலையில இருக்குது. தமிழரசு கட்சியும் 80 வருஷத்துக்கு போற நிலை இருக்கு. ஆனா இப்ப இருக்க தமிழரசு கட்சி அல்ல. 1975ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி முடிஞ்சது. 1975ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழரசு கட்சின்னு சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லைன்னு தந்தை செல்வநாயகமே அத்தோட இவ்வளவு 25 வருஷம் நாங்கள் சமஷ்டி அடைய விஷயத்தையும் அடைய முடியாம போயிட்டது. இன்றுடன் நாங்கள் வந்து தன்னாட்சிக்கான தன்மையில போறோம்னு சொன்னார். அப்ப தமிழரசு கட்சியில இல்ல வந்து 1975ஓட முடிஞ்சது. அதுக்கப்புறம் தமிழரசு கட்சின்னு யாருமே பாவிக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை, பாவிக்க முடியாது என்று அதோடைய தலைவரே அதை முடிச்சு கொண்டு அதோட முடிஞ்சது. வரலாற்று அப்படித்தான் வரும். ஆனால் அமர ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் கூட இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துல வந்து அவரும் கலந்து கொண்டு வர்றான். ஆனா அவருக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் சுயநங்களும் ஏற்பட்டு அதுல வந்து நேரடியாக பெருசா இல்லாட்டியும் அவர்கள் தாங்கள் தான் விட்டு தவறுகளை உணர்ந்து தங்களை முடிச்சு கொள்ற அந்த தங்களுடைய அந்த அரசியல் பயணத்தை எல்லப்படுத்துகிறார். ஆனா இப்ப இருக்கிற என்ன செய்யறாருன்றா, அந்த பழச சொல்லி என்னைய செய்ய போறீங்க? இந்திய உலகத்துல வந்து ட்ரம்ப் நேரடியாக சொல்றார், எந்த ஒரு சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எந்த ஒரு உலக முறையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படியான நேரத்துல இதுக்குதான் தாமஸ் சாஸ் வந்து என்ன சொன்னா, இந்த அனிமல் கிங்டம் த ரூல் இஸ் ஈட் ஓ பி ஈட்டன், இந்த ஹியூமன் கிங்டம் டிஃபைன் ஓ பி டிஃபைன்ட். அதாவது எப்பயும் வந்து மிருகங்களோட அரசுல வந்து சாப்பிடு அல்ல சாப்பிடப்படுவேன், அவ்வளவுதான். டக்குன்னு நீ சாப்பிடணும், இல்லை மற்றவங்க சாப்பிட்டுரும். அதே மாதிரி மனிதர்களுடைய அரசுல வந்து நீ நீ அடையாளப்படுத்தவனும், இல்லாட்டி நீ அடையாளப்படுத்தப்படுவேன். அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு நீ ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அந்த அடையாளப்படுத்தப்படுறதுக்கான அந்த அடையாளத்துக்கு தான் இந்த வரலாறு தேவையா இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற நிலையில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 80 வருஷத்தான கட்சி. அது மாத்திரம் இல்ல, தேசிய விடுதலை போராட்டத்துல ஒரு அரசியல் கட்சியில வந்து ஒரு மனிதர் விருது கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் குமார பொன்னம்பலத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது. இந்த வரலாற்றினுடைய உண்மைகளை நாங்க மறக்க முடியாது. ஆனா போய்கொண்டிருக்கல வேற பிரச்சனை வேற, ரன்னிங் ப்ராஜெக்ட் சொல்றது அதுல வந்து கணக்கு பிரச்சனை வேற. ஆனா எல்லாரும் பாதிடுங்களா, நீங்கள் பேசுகின்ற பொழுது இன்னொரு பிரச்சனையும் வந்தது. போன முறை வந்த ஒரு கருத்துல வந்து வடக்கு கிழக்குன்ற ஒரு பிரிவினையை கொண்டு பாக்குறான். தமிழ் காங்கிரஸ் கட்சி வந்து வடக்குக்கும் கிழக்குக்குமான கட்சியா இருந்தது, முழுக்க செயல்பட்டதுக்கு தன்மை இருக்குது. தமிழ் காங்கிரஸ் கட்சி வந்து தனியாக வடக்குக்குரிய கட்சி அல்ல. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி வடக்குக்குரிய மாதிரி செயல்படுறன்னு சொல்லிக்கல, அந்த வரலாற்றுல தன்மை போகுது, வடக்கு கிழக்குன்ற பேதம் பெருகுது. எங்களை அறியாம நாங்கள் ஏதோ கதைக்கிறோம் என்று சொல்லி வடக்கு கிழக்குன்ற ஒரு பேரத்தை கொண்டு பார்க்கிறோம். யார் சிங்கள கொண்டு வந்தோம் இன்றைக்கு நாங்கள் சொல்ல பார்க்கிறோம், வடக்கு கிழக்கும் வடக்கு புறம்பாணிக்கு கிழக்கு புறம்பாணி அப்படியே இருக்கவே இல்லை. எல்லா இடத்திலும் வந்து எல்லாம் போய்கொண்டிருக்கு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதுக்கேற்றமே செயற்பட வேண்டியிருக்கு. தயவு செய்து ஒவ்வொருவரும் பேசுகின்ற பொழுது அடுத்தவரை குறை சொல்றோம் என்று சொல்லி நீங்கள் வரலாற்று ஓட்டத்தை தடை செய்கிற நிலைக்கு போகாதீர்கள் என்றுதான் சொல்றோம். இனிமேல் இந்த மாதிரியான நிலையை வந்து மக்கள் வந்து நேரடியாக யாராக இருந்தாலும் நேரடியாக பேச வேண்டிய நேரம் வருகிறது. அப்படி நேரடியாக பேசாவிட்டால் சிக்கல் வரப்போகிறது. என்னன்னு சொன்னா, இப்ப வந்து என்ன தேவைக்காக வந்து வடக்கு கிழக்கு பிரச்சனை துவங்குறோம். தமிழரசு கட்சி தனியாக வடக்குல என்ன நல்லூர் பிரகடனத்தில் தனக்கு தனியா வடக்குல இருக்கிறது மட்டும்தான். இன்னும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ்ல வரலாறு தெரியாமல இருக்கிறீங்க. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கலைக்கப்பட்ட ஒன்றாவா இருக்குது? என்னத்துக்கு அந்த கேள்வி வருகிறது? இதான் பிரச்சனை. இப்ப யாரையும் நான் கூட சொல்ல இல்லை. ஆனா என்ன கதைக்கிறோம் இல்லாம கதைச்சு, என்ன பேசுறோம் இல்லாம பேசி, கடைசியா வந்து இருக்கிறதையும் இல்லாமல் பண்ற ஒரு தன்மைக்குள்ள போய்கொண்டிருக்கு. ஆபத்தாக இருக்கிறது. அதனால தான் அதுக்கு அறிவூட்டலும் குறைவாக இருக்கிறது. மற்றது வந்து கருத்தரங்கங்களை ஊடகர்களுக்கான, அது சமூக ஊடகமாக இருக்க, இல்லாட்டி வந்து பிரிண்ட் ஊடகமாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இது என்ன காணொலியோ இதுவாக இருக்கட்டும், ஆனால் அவர்களுக்கான அறிவூட்டலும் இல்லை. இந்த அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. நாங்கள் ஒரு நீங்க சொல்லுமா போல பொறுப்பு கூற வைக்கணும்ன்ற எண்ணம் ஒருவருக்கும் இருக்கிறது.
அதை பொறுப்பு கூற வைக்கின்ற இடத்துல அப்படி பேசிக்கல அப்படி கூறுகிறவர்களே ஒருவருக்கு ஆட்சியிலேயே ஏற்றுக்கொள்கின்றார்கள். இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய சட்ட நிபுணத்துவம் தேவை என்றும் கூறுகிறார்கள். ஆனால் சொல்லுகின்ற பொழுது அது இதுக்காகத்தான் வள்ளுவர் சொன்னது, இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருக்க காயா வந்துட்டு. தயவு செய்து உங்களோட வார்த்தைகளே, நீங்கள் எல்லோருமே நல்லவர்களாக தான் இருக்கின்றீர்கள், நான் யாரையுமே குறை சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் வார்த்தையை பெறுகிற விதம் அதை வெளிப்படுத்தி, இதுக்கு ஊடக பயிற்சி தேவை. இது ஒரு பெரிய ராஜதந்திர கலை. ஊடகம் என்றது அரசியலை விட ராஜதந்திரம் மிக்கது. இந்த அரசியல்ல இப்ப நீங்க கேட்டீங்களே இல்ல, அந்த அரசியல்ல எப்படி நாங்கள் நிற்கிறது காரணம் என்னென்றா, எங்களுக்கு எந்த நாளும் பள்ளிக்கூடத்துல படிப்பிச்சுன்னா அரசன் என்று சொன்னால் அவன் கடவுள் மாதிரி இருப்பான், அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான், நேர்மை உள்ள ஒற்று காலமும் கிடையாது. எவன் அரசனா இருக்கிறாலும் சரி, ஆட்சிக்கு வர்றதா இருந்தால், ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்பாக வர்றதா இருந்தால், அந்த நிறுவனம் அந்த ஆட்சிக்கு வர்றவே தங்கட நலனுக்காக எதையும் செய்வார்கள் என்பான் உலகத்தினுடைய வரலாறு. அதாவது அந்த பிரின்சஸ் என்ற அந்த மக்கியவள்ளி எழுதின புத்தகத்தை, அதுக்காக தான் அரசியல் விஞ்ஞானம் படிக்கிறவைக்கு முதலாவதாக படிக்க வேண்டிய புத்தகம் பிரின்சஸ். அந்த மக்கியவள்ளி இட்டாலியன் சிறைச்சாலைக்குள்ள இருந்து கொண்டு எழுதின அந்த பிரின்சஸ் என்ற புத்தகம். இந்த பாருங்க, இன்றைக்கு இவ்வளவு பெரிய அரச குடும்பங்களுக்குள்ள, எவ்வளவோ எல்லா வசதியும் இருக்கிற குடும்பங்களுக்குள்ள, எவ்வளவோ அறிவுத்தன்மையை பெற்றிருக்கிற குடும்பங்கள் என்ன நடக்கு? ஏனென்றால் அதிகாரம் என்றது என்ன செய்யும் என்றால், நான் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வரும். எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்க பீரிஸ் ஜிஎல் பீரிஸ் இப்ப வந்திருந்து கொண்டு தமிழருடைய பிரச்சனை நாளைக்கு முதல்ல தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன் இப்ப சொல்ற ஐயா, நீ அதிகாரத்தில் இருக்க, அதிகாரத்தை தான் நீ தக்க பார்த்தேன். அதுக்காக தான் என்ன சொல்றோம்டா, யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனா தயவு செய்து இனியொரு விதி செய்வோம், நாங்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்காமல், அல்லது ஒரு 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 செயற்பாடு தொடங்குகின்ற பொழுது தொடங்குற நிலையிலேயே அது முளையில நீங்க சொல்ற மாதிரி கிளியறியவிலே நாங்களே செய்யாமல், இன்றைக்கு இந்த இரு தீர்மானங்களையும் பார்ப்போம். நல்லூர் தீர்மானத்தையும் எடுப்போம், இந்த என்ன திருவண்ணாமலை தீர்மானத்தையும் எடுப்போம். ரெண்டையுமே சிங்கள அரசாங்கம் இதுல இருந்து குழப்பம் இல்லை. யார் குழப்பறோம்? நாங்களே உங்களுக்கு அங்க கதை சொல்லி, இங்க கதை சொல்லி, அங்க கதை சொல்லி, கடைசியா ரெண்டும் குழப்பம். 17 ஆண்டுகளாக இதைத்தான் நான் பார்த்தேனே தவிர வேறு ஒரு முன்னேற்றமும் காணவில்லை. நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். நிறைவாக அரசர்கள் கூறினீர்கள், உலக ஓட்டம் இந்த மாற்றங்களின் பொழுது தீவுகளை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அமெரிக்கா அப்படி பார்க்கிறது, வேறு நாடுகள் அப்படி பார்க்கிறது என்று சொன்னால், இலங்கை தீவும் ஒரு ஆபத்து நிலையில் இருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். இலங்கை தீவு உங்களுக்கு தெரியும், இந்தியா டில்வின் சில்வாவை அங்கு அழைத்ததும், அனுகுமரசனாக்கா ஒரே ஒருவராக இந்தியாவின் சமிட்டில் கலந்து கொள்ள போனதும், தென்னாசிய நாடுகள் பெருமளவில் ஆர்வம் செலுத்தாமல் இந்தியாவில் இடம்பெற்ற சமிட்டை விட்டதும், அதன் பிறகு அமெரிக்காவின் கட்டளை தளபதி இலங்கைக்கு வந்து போறதும், பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌத்த துறவிகள் இப்போது இலங்கை அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறதும், IMF ஆக இருக்கலாம், வேர்ல்ட் பேங்காக இருக்கலாம், எல்லாம் வாஷிங்டனை தளமாக கொண்டது. ட்ரம்பின் கை அசைவு இல்லாமல் அவர்களால் இயங்க முடியாது. அவர்களின் உதவியின்றி இலங்கையால் இயங்க முடியாது. அப்படி ஒரு பொறைக்குள் மாற்றப்பட்டதாகத்தான் இலங்கையே இருக்கின்றது. அப்ப என்னென்று சொன்னால், எந்த நிலைமையில், அதாவது எந்த நேரத்திலும் அவர்கள் ஒரு பொருளாதார நெருக்கடியை கொண்டு வர முடியும். அர்ஜென்டினாவில உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடன் இணைந்தார்கள், இஸ்ரேலுடன் இணைந்தார்கள், IMF வருகிறது, பெயில் எடுக்கிறது என்றார்கள். இன்றைக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு பேங்க்ல கடன் எடுக்கிறாங்க. சாப்பாடு வாங்குறதுக்கு பேங்க்ல கடன் எடுத்து வீடு வாங்கல, கார் வாங்கல, ரொட்டியும் பாலும் வாங்குறதுக்கு பேங்க்ல கடன் எடுக்க வேண்டிய நிலைக்கு அந்த நாடு வந்திருக்கிறது. அது எல்லா நாட்டுக்கும் தான் வரப்போகிறது என்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. எதுவும் அங்கு இலங்கையின் உட்கட்டுமானங்களும் எதுவும் கட்டப்படவில்லை சரியாக. அண்மையில் நாங்க எங்கிட்ட ஊர்ல ஒருவரை கதைத்தேன், நெல்லி விதைக்க காசு, அரிசி உரம் போட காசு, அதுக்கு பிறகு களமுங்க காசு எல்லாம் போட்டு வெள்ளம் நெல்லை அடிச்சு கடைசியா வந்தது 2 மூட்டை நெல்லு தான். அதுக்கு செலவழிச்சது நான் நினைக்கிறேன் ஒரு 25-30 மூட்டை வாங்கியிருக்கலாம். ஏன் என்றால், நாங்கள் காலநில மாற்றம், எதிர்வரும் காலத்தை கணிச்சு எங்கிட தொழில்நுட்பத்தையோ எங்கள் முறைகளையோ மாற்றவில்லை. இன்னும் அந்த மழையை நம்பி நிற்கின்றோம். சரி, மழையை நம்பி நின்றாலும் பரவாயில்லை, குளங்கள் வாய்க்கால்கள் புனரமைப்பு செய்தோம் என்றால் அதுவும் இல்லை.
எனவேதான் உப்பையும் இறக்குமதி செய்கிறோம், அரிசியையும் இறக்குமதி, இவன் தீவாக இருந்து கொண்டு கருவாட்டையும் இறக்குமதி செய்கிறோம். மக்களுக்கு நீங்கள் அறிவூட்டினால் என்ன இருக்கின்றது, என்ன புது புது விடயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று அதை தெரியப்படுத்தும் பொழுதுதான் அவர்களும் அதை புரிந்து செயல்பட. 2 நாட்களுக்கு முன்னதாக சுந்தர் பிச்சை அவர்கள் மாநாட்டில் உரையாற்றும் பொழுது கூறினார், இந்தியாவுடைய அந்த வளர்ச்சி எவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார். அந்த நிலைமை தமிழர் தாயகத்தில் இல்லையே. எல்லாமே வந்தார், என்ன போய் கிடைக்கிறோம் அரசியல் தீர்வு. ஜெயசங்கர் வந்தார், என்ன போய் கிடைக்கிறோம் அரசியல் தீர்வு. இங்க போனால் என்ன போய் கிடைக்கிறோம் அரசியல் தீர்வு. அந்த மக்களுக்கு என்ன கிடக்கு தேவை, என்ன செய்யணும், அவனிடக்கு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வா, இதுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்து, இந்த குளத்தை புனரமைத்து கொடு. விடுதலை புலிகள் இயக்கம் 28 அமைப்புகளை அந்த போராட்டத்துக்குள்ள வைத்திருந்தது மக்களை முதலில் செழுமைப்படுத்த வேண்டும் என்று. நீங்கள் எங்க போனாலும் என்னதுக்கு அவங்களுக்கும் தெரியும், அது நிறைவேற்ற இயலாது. நாங்கள் பார்க்கிறோம், கரிசனை கொள்கிறோம், கவனத்தில் எடுக்கிறோம். அது அவங்களுக்கு ஒரு 4 வசனம் அவங்கள்ட்ட இருக்கு. கவனத்தில் எடுப்போம், தமிழ் மக்களின் பிரச்சனையை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம், நாங்கள் இது தொடர்பாக சிந்திக்கிறோம். இப்படி கொஞ்சம் வசனம் அவங்களும் வச்சுக்காங்க. இவைகளுக்கும் அவ்வளவுதான். ஏன்னா மக்களோட நீங்கள் இருந்தா தானே மக்களோட பிரச்சனை தெரியும். நீங்கள் மக்கள் இதுதானே பிரச்சனை. அரசு பேசிக்கொண்டிருக்கலாம் நெய்வருது. இந்தியாவினுடைய வரவு செலவு திட்டத்துல, லோக்சபால தாக்கல் செய்யப்பட்ட இந்தியாவுடைய வரவு செலவு திட்டத்துல இலங்கைக்கு 4 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு அனுரகுமார திசாநாயக்க ஆக்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்தியாவை எதிர்த்தவர்கள் தெரியும். ஒரு கட்டத்துல இந்தியாவினுடைய செயற்பாடு முழுவதையுமே இலங்கைக்குள்ள தடை செய்ததே ஜேபி தான். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு ஹரிணி பாராளுமன்றத்துல உண்மையை சொன்னார். என்னென்றா, இன்றைக்கு சம்பளம் எடுத்து கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினருடைய காசும் ஜாதிக விமுத்திக பெருமுனைக்கு போகுது. இன்றைக்கு இந்த நேரடியாக பாராளுமன்றத்தை ஒத்துக்கொண்டார்கள். அவர்களுடைய சம்பளம் முழுவதும் எங்க போகுது? ஜாதிக விமுத்திக பெருமுனைக்கு போகுது. இப்ப ஜாதிக விமுத்திக பெருமுனை வேற, இது என்ன தேசிய மக்கள் சக்தி வேறையா? இல்ல. ஆனா அவங்க எங்களை இவ்வளவு பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் எடுத்திருக்கிறீங்க, நீங்க உங்களோட மக்களுடைய நல்வாழ்வுக்குன்னு சொல்லி இந்த மாதிரியாக ஒரு செயற்பாடு செய்திருக்கிறீர்களா? இன்னைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஏன் மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கிறது? இதுதான் காரணம். அவன் தண்ட சம்பளத்தை எடுக்க அனுப்புறான்னு நினைக்கல, அவனுக்கு மேல ஒரு மரியாதை இருக்குமா இல்லையா? இதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் சம்பளம் போகும் சொல்லி இருக்கு. இதை பார்த்தாவது பழகுங்க தயவு செய்து. அதாவது சும்மா திருச்செண்டை படிக்குமாப்புல நீ பெரியவன் நான் பெரியவன் உன்னில பிள்ளை இன்னில பிள்ளை நானா நீயான்ற இந்த அடிபாட்டு நிலையில ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமுதாயத்தை நாசமாக்குற வேலையை செய்யறதை இனியாவது நிப்பாட்டுங்க தயவு செய்து. இந்த வாய் வீச்சு வேண்டாம், ஒரு வாய் வீச்சும் வேண்டாம், செயல்ல காட்டுங்க. செயல்ல காட்டுங்க. இந்த அறம் என்று சொல்றது இருக்கணும் இல்ல. யார் அறத்தை பற்றி கேட்கிறானோ அவன் தான் சமுதாயத்தை அழிக்கிறவன் கருத்து இருக்கு. நான் அறத்துக்கு அந்த விதத்துல நாங்க எதிராக இருக்குனாங்களே. இந்த அறநெறி காலம் என்ற காலத்துல தான் களப்பிரர் ஆட்சின்ற 2 ஆட்சியை தமிழர் சமுதாயம் அழிஞ்சது. அறம்ன்றது நாங்கள் வாழ்ற வாழ்க்கையினுடைய முறை. நீங்க அந்த வாழ்ற வாழ்க்கையில முறையை ஒழுங்கா வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பின்னால மக்கள் வருவார்கள். உண்மை வரும், பாதுகாப்பு வரும். அதை விட்டு போட்டு அறம் இதை செய்யாண்டு போட்டு அதை சொல்றவன் தான் அவ்வளோத்தையும் அறத்தை பற்றி கதைக்கிறவன் எவனோ அவன் தன் வாழ்க்கையில கடைப்பிடிச்சதா வரலாறு கிடையாது. தமிழை பற்றி பேசுறவன் எவனோ அவன் தமிழுக்கு எதுவும் செய்தது கிடையாது. இதுதான் அந்த உண்மை. வாயால கதைக்காதீங்க, ஒன்றும் செயல்ல காட்டுங்க. தேசிய தலைவர் என்ன செய்தவர்? செயலாளர் காட்டினார். இங்க இத்தனை பேர் ஊடகங்களுக்கெல்லாம் ஒரு தந்தையாக ஒரு மதிப்புக்குரியவராக இருந்த தாசிஸ் மாஸ்டர் தன் செயலாளர் தான் தன்னை ஊடகத்தன்மையை வெளிப்படுத்தினவரே தவிர எப்பயாவது சரி எந்த ஒரு ஊடகத்தையாவது தாக்கி பேசின வரலாறு இருக்கா? எந்த ஒரு தனி மனிதனையாவது தாக்கி பேசின வரலாறு இடத்துல இருக்கா? நான் சொல்றதுக்கு என்னதுக்குன்னா ஊடகத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கான். இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஊடகம் அவரால் உருவாக்கப்பட்டதுன்றது வெளிப்படையான உண்மை. உண்மையாக தான் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அவர் எப்பயாவது யாரையாவது ஒருவரையாவது ஊடகத்துக்குள்ள நுழையாதபடி தடுத்திருக்கிறாரா? பேசி இருக்கிறாரா? இதெல்லாம் நடந்திருக்கிறதா? நிச்சயமா. நன்றி மாஸ்டர். நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கின்ற என்றால் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களுடைய மண்ணிலும் சரி புலத்திலும் சரி இருக்கின்ற நிலைமைகளை கேட்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கின்றது. அந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக இன்னும் நிறைய விடயங்களை பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கு நன்றி கூறி தரஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும்
இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.